அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி, கார்த்திகை மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளும், குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன குடும்ப உறவுகளில் சிறப்பை தரும், அல்லது வளத்தை தரும், அல்லது துயரத்தை தரும், அல்லது முன்னெச்சரிக்கையாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும், 12 ராசிகளில் என்னென்ன ராசிகளுக்கு எது எது நடக்கும், எது எது நடக்கக்கூடாது, எது எது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும், யார் யாருக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையும், யார் யார் வீட்டில் இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும், யார் யார்கள் காதலித்தவர்கள் திருமணம் செய்வார்கள், அல்லது திருமணம் செய்தவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும், அல்லது குழந்தைகள் யார் யாரெல்லாம் சிறப்பாக படிப்பார்கள், பொருளாதாரத்தில் மேம்பாடு யார் யாரெல்லாம் அடைவார்கள், யார் யாரெல்லாம் வேலையிலும் தொழிலிலும் அல்லது தினசரி வருவாயிலும் பேரும் புகழும் அடைவார்கள், மற்றும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது வெளி மாநிலங்களுக்கும் சென்று புகழை அடைவார்கள், அல்லது ஒரு சில சங்கடங்களையும் அனுபவிப்பார்கள். ஆக கார்த்திகை மாதம் யார் யாருக்கு 12 ராசிகளுக்கு நன்மை எது, தீமை எது, வளம் எது, பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். முதலில் மேஷ ராசியை பார்ப்போம். மேஷ ராசி கார்த்திகை மாதத்தில் மிக அற்புதமாக, பலமாக, வளமாக குடும்ப உறவுகள், அதாவது சகோதர உறவுகளும் கணவன் மனைவி உறவுகளும் அல்லது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதிலும், வீட்டில் புதிய நிகழ்வுகள், புதிய உறவுகள், புதிய மலர்ச்சிகள், புதிய பொருளாதாரம், புதிய வளர்ச்சி, இது அத்தனையுமே சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தால் அல்லது மூத்த பிள்ளையால் அல்லது மாமனாரால் மிகப்பெரிய ஒரு மாறுதலையும், பெரிய ஒரு சந்தோஷத்தையும், மிகப்பெரிய வருமானத்தையும், மிகப்பெரிய புகழையும் ஈட்டும். ஆக மேஷ ராசி மிக அற்புதமான பலன்களையும், அதாவது இப்போது எடுத்துக்கொள்ளுங்க, யார் யார் வீட்டில் கன்சீவ் ஆகவில்லையோ இந்த மேஷராசிக்காரர்கள் அவர்கள் வீட்டில் கன்சீவ் ஆவார்கள். அதுபோல மேஷராசி உஷாராக இருக்க வேண்டும். 18 வயசு 16 வயசு பாலகர்கள் குழந்தைகள் இருப்பவர்கள் காதலில் கண்டிப்பாக சிக்குவார்கள் அல்லது காதலிக்க தொடங்குவார்கள். ஆக உங்கள் காதலையும் உங்கள் குழந்தைகளையும் சற்று கண்காணிப்போடு இருங்கள். குறிப்பாக வேற்று மதத்தாரோ அல்லது வேற்று இனத்தாரோ கண்டிப்பாக இருக்கும். ஆக பழகும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்தில் பழகும் பொழுது பார்வையும் பழக்கத்தையும் கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் கண்காணிப்பில் இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த கார்த்திகை மாதம் காதலர்களுக்கு, புதிய காதலர்களுக்கு, புதிய காதலிப்பவர்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையும், பெற்றவர்களுக்கு ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொள்ளும். இது மேஷ ராசி. அதே நேரத்தில் புதிய நட்புகள், புதிய உறவுகள் கிராமத்துக்கு சென்று வரும்பொழுது இவர்கள் சிறு சங்கடத்தை கண்டிப்பாக அனுபவிக்க நேரும். அதே நேரத்தில் இவர்கள் தொழிலில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் அல்லது இவரால் தான் முடியும் என்ற ஒரு அங்கீகாரத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக பூ பெய்துவார்கள். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் மனைவிமார்களுக்கு அல்லது பெண் பிள்ளைகளுக்கு, தாயாருக்கு சுப கிரகமாக, சுப நிகழ்வாக குரு, அதாவது தங்க அணிகலன்களையும் அல்லது அதிகபட்சமாக வெள்ளி கொலுசுகளையும் வெள்ளி நாணயங்களையும், ஏன் குறிப்பாக பெருமாளோட அல்லது தாயாரோட வெள்ளி டாலர்களையும் கண்டிப்பாக வாங்கி உங்கள் பணப்பெட்டியில் நிரப்புவீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் உள்ள அத்தனை ஓட்டை உடசல்கள் அல்லது துப்புரவு, வீட்டை சுண்ணாம்படித்தில் இருந்து துப்புரவு செய்வதில் மிக சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கார்த்திகை மாதம் தமிழகத்தில் மிகச் சிறந்த துப்புரவு பணியாளர் என்ற விருதை துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது வேலை செய்பவர்கள் அடைந்தே தீர்வார்கள், அவருக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் டெல்லியில் உள்ள தலைமைச் செயலகத்திலோ அல்லது பிரதமர் கையாலேயோ மிகச்சிறந்த விருதை அல்லது நம்முடைய குடியரசுத் தலைவரின் கைகளால் கண்டிப்பாக இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வாங்குவார்கள். ஆதலால் மேஷராசி மிக சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் கேதுவின் காதலன். நன்றி, நமஸ்காரம்.